பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமை நாளிலும் கூட உங்களை இப்படியாக நாள்தோறும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பது அதிக சந்தோஷம். ஆண்டுடைய கிருபையை பார்த்தீர்களா? எங்கோ ஒரு இடத்துல நான் இருந்தாலும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கின்றபடியினாலே இப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து இந்த வார்த்தையை தொலைக்காட்சியின் வழியாக பிரசங்கிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத, ஊழியத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமையில் இருந்த அடியாரையும் கூட கர்த்தர் சந்தித்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்து 28 வருடமாக நடத்தி வருகிறார். அற்புதமே அவர் நடத்துதலே. என்னுடைய தந்தை வழியாக இருக்கட்டும், தாய் வழியாக இருக்கட்டும், ஒருவரும் ஊழியத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை இந்த பெரிய மகத்துவமான ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியத்துக்குரியவர், ஜீவன் இருக்கிற மட்டும் ஆண்டவருடைய இந்த நல்ல பணியை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன், விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை 28 வருடமாய் செய்து நிமித்தமாக எத்தனையோ பேர்களை சொந்தமாக கொள்ள, எத்தனையோடைய அன்பை ருசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வாரம் எனக்கு விடுமுறை காலம், அடுத்த வாரம் காலேஜ் ஆரம்பிக்குது. அதனால் எவ்வளோ வீடுகளுக்கு சென்று ஜனங்களை சந்திக்க முடியுமோ அவ்வளோ பேர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒருவேளை உங்கள் வீடுகளுக்கும் வந்து நான் சந்தித்து ஜெபிக்க வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நமது ஊழியத்தின் சார்பாக கட்டியிருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் அநேக முதியோர்கள் தங்கியிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ வேறுனாலும் வந்து தங்கலாம், எல்லா வசதியும் இருக்கிறது. தினந்தோறும் 3 வேளையும் ஜெபமும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே வயதான முதியவர்கள் எங்கிருந்தாலும் வந்து நீங்கள் தங்கும்படியாக குறைந்த கட்டணம்தான் உங்களுடைய அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்ய நமக்கு நர்சஸ், குக்கு மற்றும் பாஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார் என்றால் நீங்கள் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு பிறந்த நாள் வரும் என்றால், திருமண நாள் வரும் என்றால், மூதாதையர்களுடைய நினைவு நாட்கள் வரும் என்றால் தாராளமாக இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உணவளிக்கலாம் என்பதையும் நான் தெரியப்படுத்துகிறோம். வீட்டுக்குரியவர்களை இந்த வாரம் சனிக்கிழமை நான் ஆசிரியத்து தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். நிறைய பேர் வருவாங்க. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து வருகிறார். நீங்களும் கூட வந்து விடுதலை பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க இருக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரிக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் இருக்கவில்லை. இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். அடிமையாக விற்கப்படுகிறான். சொந்த அண்ணன்மார்கள் கேவலம் சில வெள்ளிக்காசுகளுக்காக யோசேப்பின் மீது இருந்த பொறாமை நிமித்தமாக ஒரு குழியில் போட்டு சித்திரவதைப்படுத்தி கடைசியில் கோழியை விற்கிற மாதிரி, ஆடை விற்கிற மாதிரி வித்துடுறாங்க. வெக்கமே இல்லாமல் அந்த வெள்ளிக்காசையும் பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. தம்பியை விற்று அந்த வெள்ளிக்காசை எடுத்து பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பாட்ட நாடகம் ஆடி ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை ஊற்றி மகனுடைய ட்ரெஸ்ஸு பாரோன்னு சொல்லி அவன் செத்து விட்டதாக நம்ப வைத்து யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பிடுறாங்க.
பல வருடம் அது மறந்து போகிறாங்க. தம்பி இருப்பானே ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவர் எகிப்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்ந்து இறுதியில் அவர் எகிப்திற்கே அதிபதியாக இருக்கிறார். உலகத்துக்கே ஆகாரத்தை கொடுக்கிறார். இவங்க எல்லாம் ஒரு டீமும், யோசேப்பு தனி நபர். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்காங்க 10 பேர். ஆனால் இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். ஆனால் யோசேப்போடு தான் ஆண்டவர் இருந்தார். 10 பேர்னு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. யாரோட ஆண்டவர் இருக்கார். ஒரு நபர் என்று இல்லை, 10 நபர் என்று இல்லை, 10 பேர்கள் என்று இல்லை. ஆண்டவர் யாரோடு இருக்கிறார், ஆண்டவர் யாருடைய கரத்தை பற்றி இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கி உங்களோட ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், எதிராளிகள் நிறைய பேர் உங்களுக்கு இருக்கலாம், எதிரிகள் நிறைய பேருக்கு இருக்கலாம், பரவாயில்லை. உங்கள் கூட ஆண்டவர் இருந்தாருன்னு அது போதும். நான் ஒவ்வொரு முறையும் அதான் சொல்றேன், நீங்கள் என் கூட இருந்தால் எனக்கு போதும். நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். நீர் 1000 10,000ங்களிலும் சிறந்தவர். நீர் என்னோடு வருவீர் என்றால் என் வாழ்க்கை பிரயாணம் இன்பகரமானதாக இருக்கும், மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். யார் வேண்டுமென்றாலும் என்னை விட்டு போகட்டும், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா அது எனக்கு போதும். இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட அதையே வாஞ்சியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றால் காலச்சக்கரங்கள் உருண்டோட யோசிப்பை உயர்த்தியது போல உங்களையும் உயர்த்தி கொண்டே போவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்பகரமானதாக, வலிமை நிறைந்ததாக, ஆற்றல் நிறைந்ததாக மாறிக்கொண்டே இருக்கும். எதிராளிகள் தாழ்த்தப்பட்டு கொண்டே வருவார்கள், நீங்களோ உயர்த்தப்பட்டு கொண்டே வருவீர்கள். எப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது. அதைத்தான் யோசிப்புடைய வாழ்க்கை காண்பிக்கிறது. அவ்வளவு குழியில் போட்டு சித்திரவதை பண்ணி அண்ணையை விட்டுருங்கன்னு கெஞ்சின தம்பி இன்னைக்கு எகிப்துடைய அதிபதியாக இருக்கிறார். அண்ணன்மார்களுக்கு இதுதான் தம்பின்னு தெரியல, ஆனால் தம்பியாகி யோசிப்புக்கு இதுதான் அண்ணன்மாருன்னு தெரியுது. அவர் கண்ணு திறந்திருக்கு, இவர் கண்ணு மூடி இருக்கு. இவர் எப்படி மறப்பார், இவருக்கு செஞ்ச துரோகங்களை எப்படி மறப்பார்? பாதிக்கப்பட்டது இவர் தானே, அதனால ஞாபகம் வச்சிருக்காரு. தாம செஞ்சது தம்பி எவ்வளோ பாதிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால அவங்க மறந்துட்டாங்க. தம்பின்னு தெரியாமல் எல்லாரும் காலில் விழுந்து ஐயா ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு தானியம் வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. அதில் சில காரியங்களை யோசிப்பு பண்ணுறாரு. இப்போ எல்லோரும் வந்து காலில் விழுந்து எங்கள் தம்பியை விட்டுருங்க, இல்லைன்னா எங்கள் அப்பா செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அவங்க யோசிப்பிட மன்னிப்பு கேட்குறாங்க. எங்களை விட்டுருங்க, தம்பி பெஞ்சமினை விட்டுருங்க. பெஞ்சமினை வச்சுக்கிட்டு அவர் சொன்ன உடனே, இல்லைன்னா எங்கள் அப்பா வயசான காலத்தில் இறந்து போயிடுவார், நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் கடைசியில் யோசேப்பு தன்னை இவர்களுக்கு மறைத்து வைத்தது போதும், யாருன்னு தெரியாமல் நம்ம இருந்தது போதும், நான் தான் யோசேப்புன்னு வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணிடுறார். அது வரைக்கும் மறைத்து வைத்து அவர் செய்த பாவத்திற்கு தண்டனையாக, இல்லைன்னா அதை அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக தான் அவர் அப்படிலாம் பண்ணுறார். இப்போ வந்து போதும்னு முடிவு பண்ணி தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். நல்லா கவனிக்கணும், யோசேப்புக்கு அவங்க மேலே அன்பு இருக்குது, ஆனால் உடனே ஏற்றுக்கலை. அவங்கள சில காரியங்களை அலக்கழித்து அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதுக்கு முன்பு நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக, நாம் பக்குவமடையும்படியாக, நம்ம செய்த தவறுகளை நினைத்து நாம் வருந்தும்படியாக நமக்கு சில அலைக்கழிப்புகளை அவர் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது உறுதி, ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறது உறுதி. அதுக்கு முன்னுக்கூட்டி இன்றைக்கி நீங்கள் அலைஞ்சி தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா? முன்னூட்டி பல வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிறார். செய்த பாவங்கள், தவறுகள், கடந்த காலத்தில் செய்தது, அதெல்லாம் நீங்கள் நினச்சி இனி நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் அவர் அலக்கழிச்சிட்டு இருக்கார். ஆனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. யோசேப்பு அப்படிதான், தான் அன்பை உங்களுக்கு காண்பிக்கணும், நான் தான் யோசேப்புன்னு சொல்லணும் முடிக்கு வரார். வந்த உடனே எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி சத்தம் போடுறார். எல்லாருன்னா அண்ணன்மார்களை தம்பியை தவிர்த்து அங்கே யாரெல்லாம் நிற்கிறாங்களோ வேலைக்காரங்க அவ்வளோ பேரை நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். உடனே எல்லாரும் வேகமாக வெளியே போகிறாங்க. இது வரைக்கும் யோசேப்பு அப்படி செய்ய மாட்டாரா, எஜமான் இப்படி செய்ய மாட்டாரா, எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதனால் அவங்க எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. என் குடும்பத்தாருக்கு என்னுடைய அன்பை நான் காண்பிக்கிற பொழுது, என் அண்ணன்மாருக்கு நான் தான் யோசிப்புன்னு சொல்லும் பொழுது, இதை இவர்கள் காணக்கூடாது. இவர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் வேறு மக்கள், என்னதான் இருந்தாலும் வேறு அவங்களை வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லைன்னா நான் எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறேன்,
நான் அழுறதை இவங்கெல்லாம் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வேறு மக்களுக்கு அவர் அனுமதி இல்லை என்று அவர்களை அனுப்பிவிடுவதை காண்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கூட சில நேரங்களிலே சிலரை நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த பகுதிக்கு அனுப்பிடணும், நம்ம கூட வைக்க முடியாது. சில சம்பவங்கள் நடக்கும்போது எல்லாரையும் அங்கே விட்டு பார்த்துட்டு இருங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களை எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வைத்து விட வேண்டும். நாம் அவர்கள் நேசிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல, அவர்களை அவமதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கல. ஆனால் இந்த சம்பவங்களை அவங்க அறியக்கூடாது. அவங்களுக்கு அது வேதனையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நாம் அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும். தூர போயிருங்க, இந்த மாதிரி நேரங்களில் நான் தனித்திருக்கணும், இல்லைனா இவங்க கூட நான் இருக்கணும், நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி நாம் அவர்கள் வேறு மக்களை நாம் பிரித்து விட வேண்டும். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பாடத்தை ஊழியத்தில் நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி வச்சுருப்பேன். நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் என் கூட போகிறவங்களுக்கு கொடுப்பேன், நான் போகிற காரில் தான் கூப்பிட்டு போவேன், எல்லாரையும் என் கூடயே வச்சுருப்பேன். ஆனால் சில விஷயங்கள் அவங்கள தூரம் வைக்கணும்னு எனக்கு தெரியலை. அதனால் நாச மோசங்கள் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு தான் நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். பெரிய விலைக்கரையங்களை செலுத்தி தான் நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ நமக்கு நெருக்கமானவர்கள் இருந்தாலும் அவங்கள ஒரு கட்டத்தில் ஆண்டவர் தள்ளி போய் வைப்பார், பிரிப்பார். இப்போ நம்மளும் அதை உணர்ந்து அவங்களோட தூரத்தில் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது, புத்தி தேவைப்படுகிறது. எந்த இடத்துல யார் பக்கத்தில் இருக்கணும், யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது, யார்கிட்ட எது சொல்லணும், சொல்லக்கூடாது, யாருக்கு எது தெரியணும், தெரியக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் அது தெரியாமல் இன்னைக்கு இஷ்டத்துக்கு எல்லார் மத்தியிலும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஞானக்குறைவு, புத்தி குறைவு. அவங்க பைபிள் நல்லா வாசிக்கணும், வாசித்தாலே பக்குவம் அடைஞ்சிருவாங்க என்று நான் நினைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இது போல் ஒரு சம்பவம் நடக்குது. எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ பாருங்கள், கட்டளையிட்டான். 2வது வசனம், நான் அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். அவர் தன்னை வெளிப்படுத்த போகிறாரு. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா 17 வயசில் அவரை குழியில் பிடிச்சி போட்டு வித்துடுறாங்க. 30 வயசில் அவர் அரண்மனையில் அதிகாரியாக வரார். 13 வருஷம் பாடு. அப்புறம் 7 வருஷம் செழிப்பான காலம் 13, அதுக்கப்புறம் 7, 20 வருஷம். அதுக்கப்புறம் செழிப்பான பஞ்சகாலம் 2, 22 வருஷம் கழித்து அண்ணன்மாரை சந்திக்கிறார். சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் யோசிப்பு உங்கள் தம்பின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஓன் சத்தம் போட்டு அழுதாரா. அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தால் என்ன, உலகத்துக்கே ஆகாரத்தை கொடுக்குற மனிதனாக இருந்தால் என்ன, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன, யோசேப்பு தான். மனுஷன்தான். அவருக்கும் எமோஷன்ஸ் இருந்தது, அவருக்கும் உணர்ச்சிகள் இருந்தது. அண்ணன்மார்கள்ட்ட தன்னை தம்பின்னு சொல்லி காமிக்காமலே ஒரு மாதிரி பண்ணது அவருக்கு இது தாங்க முடியல. அண்ணன்மார்களை 22 வருஷம் கழித்து பார்த்த உடனே, சொந்த தம்பி 22 வருஷம் கழித்து பார்த்த உடனே அவர் சத்தம் போடுறார், ஓன்னு அழுறார். இதை அநேக நேரங்களில் கண்டு நான் வியந்திருக்கிறேன். யோசேப்புக்குள்ள எவ்வளவு அன்பு பூட்டப்பட்டு இருந்தது. அவர் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இத்தனை வருடங்களாய் ஆளே கிடைக்கவில்லை. இப்பொழுது அவருடைய அன்புக்குரியவர்கள் அங்கே வந்து நிற்கிற பொழுது அது திறந்து விடப்படுகிறது. அதுக்கப்புறம் அவரால் நடிக்க முடியல, மறைத்து வைக்க முடியல, அந்த உண்மையை மறைத்து வைக்க முடியல. மோசேயை 3 மாதங்களுக்கு பிறகு குழந்தையாக இருந்த பொழுது ஒளிச்சு வைக்க முடியல, அழுது போல. இங்கே யோசேப்புக்கு மறைத்து வைக்க முடியவில்லை, தன் உணர்ச்சிகளை மறைத்து வைக்க முடியல. ஓன்னு அவர் அழுதாரா, சத்தம் போட்டு அழுதாரா. அவர் அழுது சத்தம் பயங்கரமாக இருந்ததுனால வெளியே நின்றவங்களுக்கு கேட்டிருக்குது. தூரத்தில் அரண்மனையில் இருந்த பார்வோனுடைய வீட்டாருக்கும் கேட்டது. அந்த அளவு அவர் ஓன்னு பயங்கர சத்தம் போட்டு அழுதாராம். இயேசு சிலுவையிலே தொங்க போவதற்கு முன்பதாக கெத்செமனையிலே பயங்கரமாய் சத்தம் போட்டு கதறினார், அழுதார். யோசேப்பு அண்ணன்மார்களை 22 வருடங்களில் சந்தித்த பொழுது, தம்பியை சந்தித்த பொழுது ஓ என்று கதறினார். அன்பின் உச்சகட்டமாக அந்த அழுகை வெளிப்பட்டது. சந்தோஷத்தின் உச்சகட்டமாக அந்த அன்பு வெளிப்பட்டது. அழுகை வெளிப்பட்டது. அவர் மனசுல இருந்த பல பாரங்கள் எல்லாம் இறங்கி போகும்படியாக, லகுவாகும்படியாக அந்த அழுகை வெளிப்பட்டது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், என்னை எவ்வளவு உயர்த்தினார், என் அண்ணன்மார்களின் தம்பியை மறுபடியும் சந்திக்க வைத்தார் என்கிற உணர்வு அவருக்கு வந்தபடியினாலே, உணர்வுள்ள இருதயம் இருந்தபடியினாலே அந்த அழுகையாக அது வெளியே வந்தது.
ஒரு பக்கம் தம்பி, ஒரு பக்கம் அண்ணன்மார்கள், ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் இவ்வளவு மகிமையான ஒரு உயர்வான வாழ்க்கை என்று நினைத்து அவர் ஓ என்று சத்தம் போட்டு அழுதார். கண்ணீர் 2 விதமாய் பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஆனந்த கண்ணீர், இன்னொன்று அழுகையினாலே வருகிற கண்ணீர். அழுகையினால வர்ற கண்ணீர் ரொம்ப சாதாரணம். 99% அழுது கவலையானதான் வரும், இழப்பினால வரும், அவமானங்களால் கண்ணீர் வரும், தனிமையில் கண்ணீர் வரும், ஏமாற்றப்படுகிற பொழுது கண்ணீர் வரும், உடம்புல வேதனை வரும் பொழுது கண்ணீர் வரும், நமக்கு பிரியமானவர்களுக்கு பிரச்சனைனா கண்ணீர் வரும், இல்லைன்னா ஏதாவது பைபிள் வாசிக்கும் பொழுது, இல்லைன்னா சிலருக்கு சினிமா பார்க்கும்போது கண்ணீர் வரும். ஆனால் ஆனந்த கண்ணீர் என்பது அது ரொம்ப ரேருங்க, எப்போமாவது தான் வரும். நான் பிஹெச்டி முடித்த உடனே எனக்கு வந்த ஆனந்த கண்ணீர், சந்தோஷம், அது விவரிக்க முடியாது. பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆனந்த கண்ணீருக்குன்னு ஒரு காலம் வரும். அது தாங்க முடியாதபடிக்கு ஓ என்று அழுது கண்ணீரா எங்கே வெளிப்பட்டது. தாவீதும் சத்தம் போட்டு அழுதார். ஏன்னா 1 சாமுவேல் 30 அவருடைய மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடிச்சிட்டு போனோன்னு கவலையினால் சத்தம் போட்டு அழுதார். அப்சலோமே என் மகனே மகனேன்னு அழுதார். ஆனால் இங்கே யோசேப்பு அழுறாரு. அவர் கவலையினாலே அழவில்லை, சந்தோஷத்தினாலே, அதெல்லாம் தாங்க முடியாததுனால அவர் அதை வெளிப்படுத்தி ஓ என்று அழுதார். எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நாளை ஆண்டவர் நியமிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அன்று அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆனந்த சூழ்நிலையை உண்டாக்கணும், உயர்வை தரணும், மகிழ்ச்சியை தரணும். வாழ்க்கையில வெற்றியை தாங்க முடியாம, ஆனந்தத்தை தாங்க முடியாம நம்ம ஓன்னு அழுகிற அளவிற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த கேட்கிற உங்களையும் அவர் அப்படியே செய்ய வேண்டும், எனக்கும் அவர் அப்படியே செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். திடீர்னு எல்லாரையும் போக சொல்லிட்டு யோசேப்பு ஓன்னு அழுறாரு. அடுத்த ரூம்ல தள்ளி இருக்கிற அந்த காவலாளிகள் கேட்டிருப்பாங்க, எதுக்கு யோசேப்பு அழுறாரு? எல்லா இடத்துலையும் அழுகை சத்தமாக, யார் அழுறா யார் அழுறா? யோசேப்பு அழுறாரா? ஏன் நம்ம கவர்னர் அழுறாரா? அவர் அழுறாரு. ஒரே சத்தமாக சத்தம் கேட்குது. எல்லாரும் என்ன ஆறாங்க? பார்வோனுடைய வீட்டிலையும் கேட்டதுதான். நீங்க அழும் பொழுது அங்கே கேட்டு இங்கே கேட்டு ஆண்டவருக்கும் ராஜாவுடைய வீட்டிற்கும் ஆண்டவர் மேல இருந்து பார்ப்பார். தேவனுடைய பிள்ளைகள் அழுதுட்டாங்கன்னா அது ஆனந்த கண்ணீரோ அழுகையின் கவலையின் கண்ணீரோ ஆண்டவர் பார்த்துருவார். பார்வோனுடைய வீட்டாருக்கும் கேட்டது பரலோக வீட்டாருக்கும் கேட்கும். நிறைய பேருக்கு இந்த கண்ணீரை பற்றிலாம் தெரியறதில்லை, கண்ணீரோட வலிமையை தெரியறதில்லை. பரலோக வீட்டாருக்கு கேட்கும், யார் அழுறாங்க? அது தேவனுடைய பிள்ளை அழுறாரு, என்ன விஷயம்? ஆனந்த கண்ணீராக இருக்கட்டும், கவலையின் கண்ணீராக இருக்கட்டும், பரலோக வீட்டாருக்கு அது கேட்கும், ஆண்டவருக்கு அது கேட்கும், ராஜாதி ராஜாவிற்கு அது கேட்கும். ஓ என்று அழுகிற சத்தம் அவருக்கு கேட்கும். உங்கள் கண்ணீருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை. பல வருஷமாய் காத்திருக்கிற சகோதரா சகோதரி, ஃபாஸ்ட் ட்ராக்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மிக வேகமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி உள்ள உடைந்து அழுவது, கதறுவது. அதைத்தான் யோசேப்பு செய்தார். தாங்க முடியாத சந்தோஷத்தில் அவர் அழுறாரு. அண்ணன்மார் அதிர்ச்சி அடைகிறாங்க, தம்பி அதிர்ச்சி அடைகிறாரு, அடுத்த ரூம்ல இருந்தவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அது அந்த கழுகு அப்படியே போய் ராஜாவுடைய வீட்லையும் போய் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்குடா யோசேப்பு அழுறாருன்னு சொல்லிட்டு. நல்ல செய்தியை அறிவிப்பதற்கு முன்பதாகவே அவரால் அடக்க முடியாதபடி ஓ என்று அவர் அழுகிறார். அழுதவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 3வது வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 45:3. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் போனார்கள். அப்பொழுது யோசேப்பின் சகோதரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றார். கிட்ட போனான். அப்பொழுது அவன், நீங்கள் ஏத்திற்கு போகத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாக யோசேப்பு நான் தான். எல்லாரும் ஒரு ஏழ்றாரு அதிர்ச்சி ஆகும்போது சொல்ல, நான் தான் யோசேப்பு, என்னை விற்று போட்டிங்களே, 22 வருஷத்துக்கு முன்னால் எகிப்துக்கு நீ விற்று போட்டிங்களே உங்கள் தம்பி, அந்த யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி ஆள்றாரு. கலக்கமுற்றாங்களா அண்ணன்மார். ஏன்னா அவங்க எவ்வளோ துரோகம் பண்ணாங்க, யோசேப்புக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ இவர் பெரிய இடத்துல இருக்க ராஜா மாதிரி இருக்காரு, சர்வ வல்லமையோட இருக்காரு. நம்மளை என்ன பண்ண போறாரோன்னு சொல்லி அவங்களாம் கலங்கிடுறாங்க. வாயை பேச முடியாமல் அப்படி ஸ்டன் ஆகி டம்பா அணிக்கிறாங்க.
டம்ஃபவுண்ட். யோசேப்பா அப்படி சொல்ல, அற்பமாய் நினைத்த அந்த யோசேப்பை, கேவலமாய் நினைத்த அந்த யோசேப்பு, சொப்பனக்காரன் சொல்லி பரியாசம் பண்ணப்பட்ட அந்த யோசேப்பு, இவங்க இவரை பார்த்து நகையாடி அவங்களை சித்திரவதை பண்ணி தான் வித்தாங்க. யோசேப்பு இன்னைக்கு உலகத்துக்கே ஆகாரம் கொடுக்குறாரு, எகத்துக்கே அதிபதியா இருக்காருன்னு நடுங்குறாங்க, கலக்கமுட்டாங்களாம், பேச முடியாம போனாங்களாம். கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாக யோசேப்பை எவ்வளவு உயர்த்தினார் என்பதை இந்த இடத்துல நான் காண்கிறோம். அவங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு கலக்கமுற்று போற அளவிற்கு ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரும், எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்த்து உங்க எதிரிகள் பயப்படணும், கலக்கமுற்று போகணும். அதுதான் சரியான ஆசீர்வாதம், அதுதான் அந்த அளவுகோல். தட் இஸ் a scale. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பதை பார்த்து எதிரிகள் கலக்கமுற்று போகணும், பயந்து போகணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 15. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டி கொண்டு அழுதான். அதுக்கு பின் அவன் சகோதரனோடு சம்பாஷித்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான பொழுது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். இறுதியாக நாம் காண்கிறோம், யோசேப்பு எல்லாரும் கட்டி பிடிச்சு அழுறாரு, அவன் கலக்கம் போயிருது, எல்லாரும் வந்துட்டு பேசுகிறாங்க. அதோடு கூட முடியல. யோசேப்புடைய பிரதர்ஸ் வந்திருக்காங்கிற செய்தி பார்வோனுடைய அரண்மனைக்கு, ராஜாவுடைய அரண்மனைக்கு போகுது. அவங்களும் சந்தோஷப்பட்டார்களா? யோசேப்புடைய சந்தோஷம் பார்வோனுடைய சந்தோஷம், உங்களுடைய சந்தோஷம் பரமராஜாவின் சந்தோஷம். உங்களுடைய நண்பர் ஆண்டவருடைய நண்பர், உங்களுடைய எதிரி ஆண்டவருடைய எதிரி. கிதியோனுடைய பட்டயம் ஆண்டவருடைய பட்டயம், ஆண்டுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இன்னைக்கு ஒருவர் உங்களுக்கு நண்பராயிருப்பார் என்றால் ஆண்டவருக்கும் அவர் நண்பர், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒருவர் உங்களை எதிர்க்கிறார், எதிரியாக இருப்பார் என்றால் உங்களை அழிக்கணும்னு நினைப்பார், ஆண்டவரும் அவருக்கு எதிரியாக இருப்பார். அதை மறந்துவிடக்கூடாது. யோசேப்பு பிரதர் வந்திருக்காங்கன்னு அவர் சந்தோஷப்பட்டார், அங்கே பார்வனுடைய வீட்டிலையும் சந்தோஷம். இதுதாங்க ஆண்டவருடைய கிருபை, இதான் ராஜாவுடைய கண்களில் தயவு. இன்னைக்கு உங்களை அவங்க பகைக்காங்க, இவங்க பகைக்காங்கன்னு பயப்படாதீங்க. அவங்கள ஆண்டவரும் பகைக்கிறாரு. உங்களை பகைக்கும்போது ஆண்டவர் அவங்கள பகைப்பார். ஆண்டவர் பகைக்க முடியுமாங்க? ஆண்டவரை எதிர்த்துட்டு வாழ முடியுமா? முடியவே முடியாது. இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. நல்லா மனசில் வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. உங்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் நேசிச்சுட்டே இருக்கிறார். யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ, வெறுக்கிறாங்களோ, அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யுத்தம் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு எதிரியா நம்முடைய ஆண்டவர் நிற்கிறாரு. அவங்க உங்களை பகைக்கும் போது உக்கிரமாய் பகைக்கிற பொழுது ஆண்டவரும் உக்கிரமாய் பகைக்கிறார். நீங்கள் சந்தோஷப்படுகிற பொழுது அவரும் சந்தோஷப்படுகிறார், அழுகிற பொழுது அவரும் அழுகிறார், கேட்கிறார். பார்வோனுக்கு கேட்டது மாதிரி ஆண்டவரும் கேட்குற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியே விரும்புகிறேன். சேர்ந்து ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த நாளிலும் கூட கத்தாவே ஒரு நல்ல சத்தியத்தை கேட்க உதவி செய்திருக்கீங்க, நன்றி அப்பா. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே அது உங்களுக்கு காதுகளில் கேட்குது. நாங்கள் கவலையினால் அழுதாலும் ஆனந்தத்தில் அழுதாலும் நீங்கள் பரலோக வீட்டார் அதை கேட்குறாங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஐயா தகப்பனே, எதிரிகள் கலக்கமுற்று போகிற அளவிற்கு நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய எதிரிகள் உம்முடைய எதிரிகள் என்று கேள்விப்பட்டோம். இந்த அளவிற்கு எங்களை நீர் நேசிக்க நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஐயா? எங்கள் தகுதியானவர்கள் அல்லவே அல்ல. எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. இந்த கரம் ஆண்டவரை தோத்திரம் ஐயா ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். உடைய கரம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும்ப்பா, தொடட்டும் அப்பா. வியாதிப்பட்டு நடக்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி, தூங்க முடியாதபடி, எழும்ப முடியாதபடி, நடக்க முடியாதபடி, ஓட முடியாதபடி, மாடிப்படியில் ஏறி இறங்க முடியாதபடி பரிதாபமாய் படுத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடல் முழுக்க வியாதி, உடல் முழுக்க புண்கள், கட்டிகள் ஐயா,
அதில் ஓட்டை போட்டு எல்லாமே டிவி போட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அவர்களை சந்திக்கணும், நீங்கள் தான் அவர்களை ரட்சிக்கணும், நீங்கள் தான் அவர்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தான் அவர்களுக்கு புது ஜீவனையும் புது பலத்தையும் கொடுக்கணும்ப்பா. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தையின்படியே இன்று முதற்கொண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆறாத புண்கள் ஆறட்டும், கட்டிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், தேவையில்லாத நீர் வெளியேறட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். அப்பா, என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுது சுகப்படுத்துவீராக. பொருளாதார நெருக்கடியில் தவிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு. வேலை இல்லாமல், பிஸ்னஸ் இல்லாமல், வட்டிக்கு கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல், வட்டி குட்டி போட்டு நெருக்கிறபடினால என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிற அத்தனை நல்ல மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, நீங்களே எப்படியாவது இறங்கி, நீங்களே எப்படியாவது ஆண்டவரே அதுக்குரிய பலனை தாருங்க. வருமானத்துக்கான வழிகளை உண்டாக்குங்க. யாரால பணம் இல்லாமல் வாழ முடியும்? கடன் வாங்கினா எவ்வளவு நிம்மதி குறைச்சல் ஏற்படும்ப்பா. எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. கடனே வேண்டாம், கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாயின்னு சொன்னீங்க. அதன்படியே செய்யுங்க. பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் போன பெற்றோர்கள், கணவனால் மனைவியினால் நிம்மதி இழந்தவர்கள், ஆண்டவர் சொல் நண்பர்களால் நிம்மதி இழந்தவங்க, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையினால் நிம்மதி இழந்தவங்க, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தவிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் மானம் இறங்குங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானத்தை தாருங்க. மொபைல் ஃபோனுக்கு அடிமையிலாக இருக்கிற பிள்ளைகள், கெட்ட நண்பர்களுக்கு அடிமையிலாக இருக்கிற பிள்ளைகள், போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை ரசிங்கப்பா. நீங்கள் தான் அதை செய்ய முடியும். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை பொறுத்துங்க. நீண்ட காலமாய் குழந்தைக்கு திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, படித்து முடித்து ஹையர் ஸ்டடீஸ் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜ் காமிங்க. அந்த தேவைகளை சந்திங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பண தேவைகளை சந்திங்க. வீடு கட்ட வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வீடு கட்ட உதவி செய்யுங்க. சொந்தமான வீடை தாருங்க. உலகம் இருக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. முக்கியமாக வயதான காலத்தில் இருப்பவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் அவர்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா. வாலிபர்கள் பைக்கில் வேகமாக போய் முட்டி அப்பாவிகளை கொன்று தாங்களும் கொலையுண்ணப்பட்டு சாபத்தை சம்பாதித்து விடாதபடி, ஆண்டவர் அழிந்து விடாதபடி அவருடைய பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர் ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தாய் திருநாட இந்தியாவை ஆசீர்வதி, தமிழ்நாட்டை ஆசீர்வதி, அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. ஊழியம் செய்கிறவர் அனைத்து ஊழியங்கள், திருச்சபைகள், ஆலயங்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராஜ்யபுல தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகிற அத்தனை நல்ல மக்களையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்கப்பா. தகப்பனே, ஆண்டவர் அப்படியே ஊழியத்தை நாள்தோறும் டிவியில் பார்க்குறவங்க, அடைக்கலான் குருவி இல்லத்தை ஜெபத்தினாலே காணிக்கையாலே தாங்குறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தங்குவதற்கு அநேக முதியவர்கள் அழைச்சிட்டு வாருங்க. வேலை பார்ப்பதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் ஜெகி சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.